அதுதான் நான் முன்னொன்னு சொன்னேன். நம்மளுடைய பலம் என்ன, பின்புலம் என்ன, இதை முதல் நம்ம கணக்கிடணும். ஒரு விஷயம் செய்ய போறோம்னு சொன்னாலே, ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தட்ட கடை வாங்க போறோம்னா கூட இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம பலம் என்ன, நமக்கு பின்புலம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம அதை அளந்து பார்க்காம நாம போய் ஒரு விஷயத்துல 10 லட்ச ரூபா கடை வாங்கி இன்னொரு தொழில் ஆரம்பிப்பு விழுந்தீங்கன்னா குருட்டெருமை விட்டத்துல பாஞ்ச கதை. எப்படி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கண்ணு போயிரும், காது போயிரும், மூக்கு போயிரும், கடைசியில கஞ்சியும் இல்லாம ரோட்ல நிற்போம். ஆனா இந்த சிந்தனைக்கெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறான்னா கம்பல்சரி வச்சிருக்கிறான். யோசிச்சு செயல்படு. தன் நிலைப்பாட்டை நிறுத்திக்கிறதுக்கு தன்மானத்தோட பயணம் பண்ண கத்துக்கோ. நமக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கான். ஆனா அதை நம்ம பயன்படுத்துறோமா? உன்னுடைய தன்மானத்தோட பயன்படுத்துறதுக்கு உனக்கு தெரியலன்னு சொன்னா 25 வயசுக்கு மேல நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிறணும், புள்ள பெத்துக்கிறணும், மாமனார் வீட்டுல எவ்வளவு இருக்கு அதெல்லாம் வாங்கிக்கிறணும், வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா போய் வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கிறோம், புள்ள பெத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம், பொண்டாட்டிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரியாமையா சரியா? இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். நீங்க செய்யறது விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நல்ல செயல்பாடுக்கு மாத்திரம் தெரியாமத்தான் நம்ம இருக்கோமானா எப்படி? இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வருது? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பெத்தவங்க சொல்லி கொடுத்தாங்களா? கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல நீங்க படிக்க போன ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்தாங்களா? தன்னை சீர்திருத்தம் பண்ணிக்கிற இடத்துல மாத்திரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை எப்படி ஏத்துக்கிட்டு இந்த முட்டாளு, நான் முட்டாளு, நீங்களாம் அறிவாளிங்க உண்மையிலேயே. ஆனா முட்டாளா இருந்தா கூட நீங்க சொல்றது சரின்னு நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஒரு முட்டாளுக்கே தெரியலங்கிறப்போ அப்ப அறிவாளி எப்படி இருக்கணும்? டீயை ஊத்திட்டீங்களோ? இப்போ நானும் மறந்துட்டேன். சரி, நல்லா கொடுத்து எண்ணத்தை கழிச்சிச்சு போ கடகட்டு. ஆமா, வாங்கி சாப்பிட்டாப்புல அப்படியே மண்டையில ஏறிடுதா இருக்கும். சரி, டீயை குடிங்க. நேரம் நான் சொன்னனால யாரும் அது வேஸ்ட். நானும் உங்களோட கொஞ்ச நேரம் உங்க மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கேன்.